ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபிஷ்ஷுக்கு அது ரெட் பேரட் ஃபிஷ்ஷுக்கு வந்து காமனாக வரக்கூடிய டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்பாட் டிசீஸ். இந்த பிளாக் ஸ்பாட் வந்து நாங்களும் ஆரம்பத்தில் சீரியஸாக எடுத்துக்காமல் விட்டோன்னா இன் சம் கேசஸ் ஃபிஷ் வந்து டெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இச்னஸ் வந்து அதோட டெத்துக்கு வந்து டைரக்ட் ரீசனாக இல்லைனாலும் ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும், சாப்பாடு எடுக்காது, ஒரு இடத்துல போய் உக்காந்துருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கும் வாய்ப்புங்க ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த டிசீஸ் வந்த உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை காப்பாற்ற முடியும். பின்ன உங்களுக்கு ஒரு 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு இந்த பிளாக் ஸ்பாட்டை ஃபுல்லாக போக வைக்க முடியும். நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போது வீடியோவில் நீங்களே பார்க்கலாம். இந்த ரெட் பேரட் ஃபிஷ்ஷுக்கு வந்து பிளாக் ஸ்பாட் டிசீஸ் வந்து இப்போ தான் வந்திருக்கு, லைக் பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபோட்டோஸ் காட்டினிருக்கேன், உங்களுக்கு இன்னொரு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் பிகினிங் ஸ்டேஜில் இருக்குன்றதை காட்டணுன்றதுக்காக. இப்போ பார்க்கலாம். நீங்கள் நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பேரட் ஃபிஷ்ஷுக்கு பாடி ஃபுல்லாக மார்க்ஸ் இருந்தாலும் இல்லைன்னா பிகினிங் ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம். இது பேரட் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் இல்லை, எந்த ஃபிஷ்ஷுக்கு பிளாக் ஸ்பாட் வந்தாலும் இதே ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70% அக்வேரியம் வாட்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இது பண்ணாலே நீங்கள் 3 டேஸில் நீங்கள் ரிகவரியை பார்க்கலாம். ஏன் ஃபிஷ் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருந்ததுனால ஜஸ்ட் ஒரு 3 டேஸில் என் ஃபிஷ் வந்து ஃபுல்லாக பிளாக் ஸ்பாட் போய் ரிகவர் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்களே பார்க்கலாம். இது வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி 3 டேஸ் ஆகிட்ட அப்புறமா எடுத்துன்னு இருக்கிற வீடியோ. இல்லை நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஃபுல் பாடி ஃபுல்லு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அக்வேரியம் சால்ட்டை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். பின்ன எவ்ரி 3 டேஸ் வந்து வாட்டரை சேஞ்ச் பண்ணுங்கள், அக்வேரியம் சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த சைக்கிளை வந்து கண்டினியூஸாக கண்டினியூ பண்ணுங்கள். எப்போ வரைக்கும்னா உங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஃபுல்லாக ரிகவரி ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிகவர் பண்ணலாம் ஃபிஷ்ஷை. இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க இந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸுக்கு வந்து நீங்கள் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணோன்ட்டு. அதுவுமே நீங்கள் பண்ணலாம். பட் அதை விட நான் சொன்ன டிப்ஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பின்னர் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அன்டில் தென், பை ஃப்ரம் என்ஜாமி கேம் பிளே.